அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு கேஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 6 விதங்களில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 6-in-1 கேஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். ஸோ இதோடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா Zebronics உடைய Esteem அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ 6 விதங்களில் பயன்படுத்திக்கலாம். அதில் ஒரு விதம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்பீக்கரை பற்றியே வந்து பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே தான் உங்களுடைய ப்ளூடூத்தில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணி வந்து பயன்படுத்தலாம். ஸ்பீக்கருடைய குவாலிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிக சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். மேலும் பார்த்தோம் அப்படின்னா வோக்கல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக இல்லை. ஸோ இந்த ஒரு கேஜெட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மியூசிக்காக வாங்கக்கூடாது. பட் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவுட்டோரில் இருக்கீங்க, கொஞ்சம் வந்து வால்யூம் வந்து பூஸ்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அந்த பர்பஸ் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு குறைவும் வந்து கிடையாது, எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. மேலும் இதில் வந்து உங்களால் மல்டி டாஸ்கிங், அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மல்டி டாஸ்கிங் வந்துருக்கு, அதையுமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா டார்ச் லைட்டாகவும் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா டார்ச் லைட் வந்து இருக்குது. இந்த டார்ச் பட்டன், அதுக்குன்னே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன் நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்ச்சை வந்து ஆக்ட் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிரைட்டாக வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ட்ராவல் டைமில் இல்லை அப்படின்னா நைட் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படும். ஸோ பிரைட்னஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பவர் பேங்கை பொறுத்தவரையும் 2000 mAh கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட எஸ்டீமை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் USB கேபிள் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து வருது. அதன் மூலமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்டீமை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸோ கேஜெட்ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு வந்து ஒரு மைக்ரோ எஸ்பியோ USB Type-C அந்த கேபிள் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத தான் பயன்படுத்திக்கணும். அது வந்து பாக்ஸில் வந்து வரல. பட் இந்த குறிப்பிட்ட பவர் பேங்கை பொறுத்தவரையும் நார்மலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதோடைய சார்ஜிங் ஸ்பீடுமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறதும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் உங்களுக்கு வந்து சடனாக வந்து பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு, ஒரு சார்ஜிங் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து இருக்குது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ மைக்ரோ SD கார்டு போட்டுட்டு அதில் இருக்கிற சாங்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதை தவிர பில்டின் FM சப்போர்ட்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் இந்த FMக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களுடைய டிவைஸ் இந்த Zebronics Esteem-ஐ பவர் ஆன் பண்ணிவிட்டு 2 வட்டம் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட FM மோடுக்கு வந்து போயிடுது. பட் இந்த FM மோடில் டியூன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கடைசி வரையும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதை பற்றி நம்மளால் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்க்க முடியல பாக்ஸோட. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே வந்து இன்பில்ட் மைக் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்டடாக இருக்கிறப்ப இதன் மூலமாகவும் கால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கால்ஸ் பேசுகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம பேசுகிற வந்து கிளியராகவே வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதை தவிர கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு சைக்கிள் மவுண்ட்டாகவும் வந்து பயன்படுத்திக்கலாம். இதற்கான சைக்கிள் மவுண்ட் அடாப்டர் ஒன்று வந்து பாக்ஸோடய வந்து வருது. ஸோ அதை வந்து நீங்கள் மாட்டிட்டு உங்களுடைய சைக்கிளில் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் போகிறப்ப ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து கேட்கணும், இல்லை அப்படின்னாக்கா டார்ச்சாக வந்து பயன்படுத்திக்கலாம் நைட் டைம்ஸில் அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து Zebronics Esteem. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டை வந்து தெரிஞ்சு. ஸோ இந்த கேஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.